சோஸ்திரம். இதனால் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரை. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாறியாய் பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் நீதி செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்கள் செத்து நீதிக்கு பிடித்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். Today's scripture reading is taken from the first epistle of Peter, chapter 2, verses 21 to 25. For to this you were called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps, who committed no sin, nor was deceit found in his mouth, who, when he was reviled, did not revile in return, when he suffered, he did not threaten, but committed himself to him who judges righteously, who himself bore our sins in his own body on the tree, that we, having died to sins, might live for righteousness, by whose stripes you were healed. For you were like sheep going astray, but have now returned to the shepherd and overseer of your souls. May the good Lord add his blessings upon his word and meditation for us today. Amen. உங்க மத்தியிலே நின்று தேவ வார்த்தையை கொண்டு வரும்படி பிரசங்கிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். வாசிச்ச வசனத்தை நீங்க மறுபடியும் வாசிச்சா சில காரியங்களை தேவன் நீக்கி ஆழமான காரியத்தை நம்ம மத்தியில பேச போகிறார். தயவு செய்து கவனமாக கேளுங்கள், உற்சாகமாக கேளுங்கள். இதுல பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுக்கு போறதுக்கு முதல்ல நம்ம தலை வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், புறப்பட்டு வந்த வசனத்துக்காக நன்றி. ஜீவனுள்ள இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. சபையிலே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு வந்தார்கள், எந்த வாஞ்சியோடு வந்தார்கள், எந்த பிரச்சனையோடு அமர்ந்திருக்கிறார்கள் என்று நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீர் ஐயா. இந்த வசனம் அவர்களை பலப்படுத்துகிறதுக்காகவும் உற்சாகப்படுத்துகிறதுக்காகவும் நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். இங்க உங்க நாமம் மகிமைப்படுகிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். தேவஜனமே, நமக்கு இந்த வருஷம் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். Okay, seek first the kingdom of God and his righteousness, so God will add everything whatever you want. இதை குறித்து இந்த வருஷம் முழுசா நம்ம தியானித்துட்டு வருகிறோம். இப்ப இந்த நாளிலே தேவன் ஒரு புது வசனத்தை கொடுத்து இந்த காரியத்தை நம்ம உங்க மத்தியில பேச தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள் சொன்னாரு. ஓகே, first seek his kingdom and his righteousness. ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்காரு. இது ரெண்டு தேடனா மற்றதெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த வருஷத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுகிறது. ஓகே, that means in all your situation, நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். ஓகே, கர்த்தர் சொன்னா அதை செய்யணும், இல்லைன்னா இல்ல. நம்ம சொந்த ஞானத்திலே செய்தோம், சொந்த பலத்திலே செய்தோம். ஆனா இப்ப முழுசாக தேவனுக்கு கொடுத்து அதை காரியத்தை தேவன் சொன்னாதான் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. ஓகே, அடுத்தது நீதி.
Okay, God says seek first the kingdom and his righteousness. இந்த நீதியை தேடுறது அல்லது நான் ஒரு நீதிமானாய் ஆவணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறது நல்லது. ஆனா ஆக முடியுமா? ஓகே, can I become a righteous person அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த பாவத்துல மூழ்கி போனனால அந்த பாவம் அப்படியே ஊறி வருது நம்மள்ட்ட. ஆனா இன்னைக்கு புறப்பட்டு வந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு அற்புதத்தை, ஒரு காரியத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் 24 நீங்க வாசிச்சீங்கன்னா, வசனம் 24 இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Who himself bore our sins in his own body on the tree, that we, having died to sins, might live for righteousness. Okay, by whose stripes you were healed. தேவஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது நம்ம மரிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பாவம் நிறைந்தவர்கள், நம்ம நீதிமான் சொல்றதுக்கு தகுதியே இல்லை. Okay, we got no right to say we are a righteous person. We are full of sin. ஆனா இங்க ஒரு காரியம் நடக்குது. நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல தேவன் சொல்கிறார், அந்த பாவத்தை, அந்த நம்மள்ட்ட இருந்த எல்லா பாவத்தையும் அவர் சுமக்கிறாரு. He takes over the whole thing and he died on the tree அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கிராஸ்ல நமக்காக மரித்து நம்மளை நீதிமானாக மாற்றுகிறார். That means இந்த கால வேளையில தேவஜனமே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்மளை பார்த்து தேவன் சொல்கிறார், நம்ம நீதிமானா மாற வேண்டாம், அவர் நம்மளை மாத்திட்டார். He's already changed us to a right person, to a righteous person. ஓகே, ஒரு நீதிமானாய் மாற்றிட்டார். எப்படி மாத்தினாரு? அவரு நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து அந்த சிலுவையில நமக்காக மரித்தனால அதுக்கு நமக்கு ஒரு ஆயத்தமாக அல்லது நம்ம கிருபையாய் அவரு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டுல தயவு செய்து வாசிங்க லெவிட்டிகஸ். லெவிட்டிகஸ் லேவியாகமம், லேவி ராகம். ஓகே, அது 16வது அதிகாரத்துல வசனம் 21 இருந்து 22 வாசிப்போம். இது பழைய ஏற்பாட்டுல சொல்லும் காரியம். தேவஜனமே, இந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம பாவத்தை எப்படி சுமந்தாரு, எப்படி போச்சின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓல்ட் டெஸ்டிமென்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை எடுத்து, ஓகே, ஒரு ஆடை எடுத்து அந்த ஆட்டு மேல அந்த பிரீஸ்ட் கையை வச்சு ஜெபிப்பாங்களாம். ஓகே, ப்ரே பண்ணி, அதாவது இஸ்ரவேல் பிள்ளைகள் எல்லாம் செய்த எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேல வச்சிருவாங்களாம். ஓகே, they will pray upon the goat. அந்த ஆட்டு மேல வச்சு அந்த ஆட்டை வனாந்தரத்துல கொண்டு விட்டுருவாங்களாம். ஓகே, அது என்ன, எப்படி கதைனா, நம்ம பாவத்தை அது சுமந்து போகுமா. ஓகே, it will take our நம்ம பாவத்தை கொண்டு போயிருமா அப்படின்னு அங்க வசனம் போட்டிருக்கு. இதுதான் தேவன் செய்ய சொன்னாரு பழைய ஏற்பாட்டுல. அப்புறம் அந்த வசனத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அங்க you are healed by stripes போடல. ஓகே, நம்ம பாவத்தை மட்டும் தான் அந்த ஆடு சுமந்து போகுது. ஓகே, ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, நல்லா கேளுங்க. ஓகே, ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு புதுமையான காரியத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிவைன் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்ல அதை சொல்றதுன்னா தெய்வீக பரிமாற்றம், தெய்வீக பரிமாற்றம் அல்லது டிவைன் எக்ஸ்சேஞ்ச். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த புது ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஆடெல்லாம் நம்ம ஆட்டு மேல எல்லாம் பாவத்தெல்லாம் சுமந்து அனுப்ப முடியாது. சோ இயேசு வராரு. இயேசு இப்ப என்ன செய்யறாருன்னா,
நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல, நம்ம இந்த செய்த பாவத்துக்கெல்லாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவரு என்ன சொல்றாரு? டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அவர் மாத்துறாரு இடத்த. ஓகே, நீ போவாதையா, நீ வா, நான் எடுத்துக்கிறேன் அந்த பாவத்தை, நான் சுமக்கிறேன் உனக்காக. அதுதான் அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அவர் மாற்றுறாரு. he change. இப்போ ஒரு தூக்கு தண்டனைக்கு போற ஒரு மகனை, இப்ப திடீர்னு என் மகன் வந்து தூக்கு தண்டனைக்கு போறாரு. உங்க அப்பா சொல்றாரு, இல்ல அவரை தூக்கத்துல போடாதீங்க, நான் தூக்கு தண்டனை எடுத்துக்கிறேன், அவரை விடுவீங்க. ஓகே, உலக ரீதியில இது நடக்காது. ஓகே, we can't do that. பட் தெய்வீக காரியத்துல தேவன் இதை நமக்காக செய்தனால, God did this. இதை செய்தனால நமக்கு, அதாவது அந்த பாவம் நிறைந்த நம்ம இப்ப பரிசுத்தமாக ஆகிட்டோம். நீதிமானாக தேவன் மாற்றிட்டாரு. ஓகே, இந்த நீதிமானை மாத்துறதுல அதுல இன்னொரு அங்க ஒரு காரியம் இருக்கு. இந்த ஹீல் பை ஸ்ட்ரைக்னு போட்டிருக்கு. நீ அவரோட தள்ளுனால் சுகமானீர். இது நார்மல் ரீதியில பாத்தீங்கன்னா, நார்மலா எல்லாரும் எப்போது இதை ஜெபிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. எப்போது சீக்கா இருக்கிறவங்களுக்கு தேவனோட தள்ளுலாம் நீ சுகமாகிறன்னு ஜெபிப்பாங்க. அது நார்மல். ஆனா இங்க ஆவிக்குள்ள ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாவம் செய்தவர்கள், அதாவது நம்ம தான் பாவம் செய்த நம்ம உள்ளங்கள்லாம் காயப்பட்டிருக்கும். காயப்பட்டிருக்குன்னா there will be wounds. Are you following me? எத்தனை பேத்துக்கு இந்த wound இருக்குன்னு தெரியாது. பாருங்க, டேவிட் பாவம் செஞ்சாரு. Are you all following? டேவிட் என்ன பாவம் செஞ்சாரு? என்ன பாவம் செஞ்சாரு? ஒரு பொண்ணை கெடுத்துட்டாரு. ரைட்டா இல்லையா? அந்த பொண்ணு வந்து, அந்த லேடி வந்து இன்னொரு ஆளோட வைஃப். சரி, கெடுத்தது இல்லாம அவர் இன்னொன்னு செஞ்சாரு. அதோட சேர்த்து அந்த ஹஸ்பண்ட கொண்டுட்டாரு. ஆனா டேவிட் யாரு? தேவனால் அழைக்கப்பட்ட மகன், அபிஷேகிக்கப்பட்ட மகன். இன்னொன்னு, அவன் செஞ்ச இந்த பாவம் அவனுக்கு தவறுனே தெரியல. He didn't know it was wrong. உடனே தேவன் ஒரு ப்ராஃபட் அனுப்புறாரு. அவரு போய் அங்க வெளிப்படுத்துகிறாரு டேவிட்டுக்கு. ஓகே, இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இந்த டேவிட்ட சொன்னோட அன்னைக்கு தான் தேவனோட மண்டைக்கு, அந்த டேவிட்டோட மண்டைக்கு வந்து, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறேனே, இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டனே. He didn't realize what he had done. ஓடி போய் தேவன்கிட்ட கதறாரு. He cries to அந்த வசனத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும். He cries. தேவ ஜனமே, அந்த செய்த பாவம் அவரோட உள்ளத்திலே ஒரு தழும்பு. You know, it's a mark, ஒரு wound, ஒரு மார்க் அங்க வந்துருச்சு. இந்த மார்க் எப்படிங்க எடுக்கிறது? இந்த ஊனை எப்படி ஈர் பண்றது? அது உள்ளுக்கு வெளியே சொல்றதுக்கெல்லாம் சின்னாங்க இருக்கு. என் தேவன் எனக்காக மரித்தார், என் பாவத்தை மன்னிச்சுட்டான், நான் நீதிமான ஆயிட்டேன். ஆனா நம்ம செய்த பாவங்கள், நம்ம எவ்வளவு பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சிருக்கிறோன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன்னு. வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு சமயம் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீதிமான் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். Okay, we are sitting here like a holy people. Definitely we are holy people. ஆனா இதுக்கு பல பாவங்கள், பல வேண்டாத காரியங்கள், பல தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து, பல என்ன சொல்றது, இருதயத்தில் பல வடுவுகள் அல்லது புண்ணு. ஓகே, புண்ணு இருக்கு. இங்க இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், அந்த வசனத்தை நீங்க திருப்பி வாசிங்கன்னா அவர் சொல்றாரு, who himself bore our sins, his own body on the tree. அவரோட சரீரத்துல அந்த பாவத்தை எடுத்துட்டாரு. எது? நம்ம செய்த பாவத்தை சுமந்து அந்த மரத்துல செத்துட்டாரு. அந்த மரத்துல சாவுறது, அந்த மரம் சொல்றது வந்து ஒரு சாபம். அந்த சாபத்தை தேவன் சுமந்து கொண்டாரு. கொண்டுட்டு that we having died to sin
might live for righteousness. நீதிமானாய் வாழும்படி அந்த கிருபையை தேவன் தந்து, அந்த வசனம் சொல்லுது, by whose stripes you were healed. அப்படின்னா அவரோட தழும்பினால் இந்த உள்ளுக்கு காயம் பட்டிருக்கல, நம்ம செய்த பாவம்லாம் அப்படியே நமக்கு சிந்தனையில இருக்குல்ல, தேவன் சொல்றார், அதை நான் உனக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிறேன். He heals. ஓகே, இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறது நம்மளை நீதிமானாய் மாற்றி நம்ம உள்ளத்துல உள்ள எல்லா அந்த என்ன சொல்றது பாவ வடுவுகளை அல்லது அந்த மார்க்கெல்லாம் தேவனோட தழும்பினால் அவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இதுதாங்க பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம நீதிமானாய் மாற முடியாது. We cannot become a righteous person, but because of the Lord He made us a righteous person. இன்னைக்கு நீதிமானாய் இப்படி உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனை தொழுது கொள்ளவும், தேவனுக்கு நன்றி செலுத்தவும் கிருபை செய்திருக்கிறார். அந்த பாவத்தெல்லாம் மறக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வடுவு எல்லாத்தையும் தேவன் அவரோட தழும்பினால் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த பழைய கதையை திருப்பி திருப்பி பேசக்கூடாது. We shouldn't talk about the old. நான் இப்படி அப்படி இல்லை, அதெல்லாம் தேவன் கழுவி சுத்திகரிச்சிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நம்ம பாவத்தை என்ன சொல்றது, the north to south எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கு தூரம் கொண்டு போயிட்டாங்க. கடல் எவ்வளவு ஆழமா இருக்கோ அதுக்கு ஆழத்துல கொண்டு போய் அவர் அதை வச்சுட்டார். வச்சுட்டு நமக்கு அவரோட தழும்புனால் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை நீதிமானாய் மாற்றிட்டார். சரி, எதுக்கு இதை மாத்தினார்? அவருக்கு வேற வேலையே இல்லை. அவர் மேல நின்று பார்த்தாரு, என்னடா நடக்குது, ஏதாச்சும் கீழே போய் ஒண்ணு செஞ்சுட்டு வருவோமே அப்படின்னு வந்து செஞ்சுட்டு போனாரா? எதற்காக? Why God gave us this gift of righteousness? Why God healed us? எதற்காக அந்த தழும்புகளெல்லாம் எடுத்து நம்மளை ஒரு நீதிமானாய் வச்சிருக்கிறார்? அவரோட பிள்ளையா இருக்கிறதுக்கு. வேற என்னமோ சொல்றாரு, காதுல உருவப்படுது. மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கும்படி. ஹலோ, இங்க நிறைய பேர் இருக்கீங்க. எதற்காக? Why God chose you and me and He took over our sin. நம்ம பாவத்தை சுமந்து அந்த சாபம் நிறைந்த சிலுவையில அவர் மரித்து அவரோட தழும்பினால் நம்ம செய்த பாவத்துக்கு எல்லாத்தும் சுகத்தை கொடுத்து ஒரு நீதிமானாய் நம்மளை இங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை வச்சிருக்கிறார்னா எதற்காக? ஓகே, அவரோட பிள்ளையாக. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அவரோட பிள்ளையாக அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரோட காரியத்தை செய்யும்படி. சரி, இப்ப நீதிமானாய் நட, நீதிமானாய் நடன்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஏன்னா வசனம், இந்த வருஷத்துல புறப்பட்டு வந்த வசனம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். நீதிமானாய் அவர் மாத்திட்டார் நம்மள. ராஜ்யத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்மளோட. ஓகே, அதுதான் நான் எப்போதும் சொல்றேன். எப்போதும் எந்த காரியத்தை நீங்க காரியத்தை செய்யணும்னாலும் ஜெபிச்சுட்டு தேவன் சொன்னார்னா செய்யுங்க. பாஸ்டர், எப்படி பாஸ்டர் தெரியும்? இதை நான் எப்போதும் சொல்லிட்டே இருக்கேன். எப்படி தேவன் சொல்றது தெரியும்? தேவன் இதை செய்ய சொல்றாரு, இங்க போ சொல்றாரு, இங்க போ வேண்டான்றாரு, இதை பேச வேண்டான்றாரு. உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியாது? தேவன் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ்டர். எல்லாத்துக்கும் தெரிய தர தேவன் சொல்றது. ஓகே, வெரி குட். God is talking to everyone. அவங்க ஸ்டைல்ல தேவன் பேசுறாரு. பேசி நமக்கு சொல்றாரு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போலாம், எங்க போக கூடாது அப்படின்னு. அப்ப அந்த முதல் இடத்தை அவருக்கு கொடுக்கும் போது அதுதான் தேவ ராஜ்யம். அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு நம்ம வாழ்க்கைய. இப்ப நீதிமானாய் நடக்கணும். நீதிமானாய் மாற்றிட்டாரு. ஆனா நீதிமானாய் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நமக்கு முடியல. எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லுவீங்க, பாஸ்டர், நோ பாஸ்டர், நான் என்னைக்கு என்ன ரட்சித்தாரோ அன்னிலிருந்து ஐ ஆம் பெர்ஃபெக்ட், நான் வேற பாவமே செய்யறது இல்லை.
பாவ வழியை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. சொல்ல முடியுமா யாராச்சும்? முடியாது. ஏன்னா நமக்கு கோபம் வருது, நமக்கு வாயில வார்த்தைகள் வருது, நம்ம இதை செய்யறோம் அதை செய்யறோம், அப்படி போகுது. ரைட்டா இல்லையா? ஆனா தேவன் இன்னைக்கு நான் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிற காரியம், உன்னை நான் நீதிமானாய் மாத்திட்டேன், அந்த நீதியிலே நட, அந்த நீதியின் பாதையிலே நட நட என்றார். ஏன்? ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது எல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் சொல்கிறார். He will add everything to our life. இன்னைக்கு அதை தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். என்னென்ன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் ஒரு நீதிமானாய் நடக்கும் போது, ஒரு நீதிமானாய் நான் நிற்கும் போது. What are the blessing I receive? Oh, what are the blessing is already on my head? Actually நம்ம மேல சில ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமாங்க, already there. It is only we are not utilizing it. என்னோட இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? எனக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, பட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு யூஸ் இட். நான் எப்போதும் அதை இழந்துட்டு தான் இருக்கேன். ஐ அம் லூசிங் இட். ஐ அம் நாட் யூசிங் இட். ஐ அம் லூசிங் இட். இங்கிலீஷ்ல கரெக்டா வருதுல? ஐ அம் லூசிங் இட் பட் ஐ அம் நாட் யூசிங் இட். ஓகே ஓகே. இதுல பார்க்கும்போது முதல் காரியம் பாருங்க, சங்கீதம் 34 வசனம் 17-18. Psalms 34 verse 17 and 18. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயங்களுக்கும் கர்த்தர் சமூகமாகி இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவஜனமே, இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஓகே, இங்கிலீஷ்ல திருப்பி வாசிக்கிறேன். The righteous cry out and the Lord hears and delivers them out of all their troubles. பாருங்க, இந்த நீதிமானோட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது, when they call to the Lord immediately hears them and answers them by what? By delivering them from all their problems. இன்னொன்னு, எப்படி கூப்பிடணும் அது கூட இருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி, ஆண்டவரே வந்து பாத்துருங்க, அப்படி கூப்பிடுறது இல்ல. அந்த அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா நாங்க சொல்றாரு, அந்த the Lord is near to those who have a broken heart and save such that have a contrite spirit. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். என்னாச்சு? எப்படி நொறுங்குனிச்சு? நொறுங்குண்ட நறுங்குண்ட செல்ஃப் ரியலைசேஷன். எஸ். இப்ப தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த மனம் உடைஞ்சிருக்கணும். நசமாவே மனஸ்தாபப்பட்டு, கண்ணீரோடு வேதனையோடு, ஐயோ ஆண்டவரே நான் இதை செய்திருக்க கூடாது ஐயா, இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் ஐயா, என்னை விடுவியும் ஐயா. ஏன்னா நான் எப்போதும் எல்லாத்துலயும் சொல்றது, இந்த வாய் அளவுல நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். நம்ம என்ன சொல்றது, பரிசுத்தவான் ரைட் அப்படின்னு வெளியே காட்டிடலாம். ஆனா இத காட்ட முடியாது. இதை தேவன் பார்க்கிறார். இதை பார்த்துதான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு காரியத்தையும் செய்யறாரு. சோ அதனால தான் இங்க சொல்றாரு ஆசீர்வாதம், நீதிமானோட ஆசீர்வாதம் பாருங்க. நீதிமான் கதறி அந்த நொறுங்குண்டோடு தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் சொல்றார், I will answer you. I will deliver you from all your problems. So தேவஜனமே, இது முதல் ஆசீர்வாதம். This is the first blessing God is giving us. நம்ம செய்கிற தவறுகள், யார் சொன்னது தவறு செய்யலன்னு? செய்யறோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஹோலி கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம பாவம் மன்னிப்புலாம் கேட்டுவோம். பாவம் மன்னிப்புலாம் கேட்டு அந்த ஹோலி கம்யூனியன் எடுத்துருவோம். எடுத்து வீட்டுக்கு போய் ஒரு சமயம் போகும்போதே காடியில வைஃப் ஹஸ்பண்ட் சண்டை போட்டுவோம். ரைட்டா இல்லையா? மண்டைக்கு வர வராது, ஹோலி கம்யூனியன் எடுத்துமே, பாவம் மன்னிப்பு கேட்டமே, நான் திருப்பி சண்டை போடக்கூடாதேன்னு. ஓகே, வீட்டுல போய் சண்டை போட்டு அப்புறம் வீட்டுல சோறு சரியில்லை, கறி சரியில்லை, இது சரியில்லை, அந்த கோவத்தை புள்ள மேல காட்டி அந்த ஹோல் வீக் மேக்சிமம் காரியங்களை செஞ்சுட்டு உட்காந்துருப்போம். ரைட்டா இல்லையா? ஆனா இதெல்லாம் செய்யும் போது ஒரு ரியலைசேஷன் வரணும்.
ரியலைசேஷன் தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஐ ரியலைஸ், உணர்த்தல். என் உள்ளத்துல சொல்லுது, ஐயோ நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ பேசியிருக்க கூடாது, நீ அப்படி பார்த்திருக்க கூடாது. டேவிட்டுக்கு ஒரு ஆளை அனுப்புனாரு. டேவிட் செய்த பாவம், அந்த பாவம் அவனுக்கு தெரியல, அதனால ஒரு ஆளை அனுப்புனாரு. இப்ப நமக்கு பாருங்க, இங்க ஒரு ஆள் நின்று கத்திட்டு இருக்கிறேன், ரைட்டா இல்லையா? இது மாதிரி டெய்லி அவர் ஒரு ஆளோட நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சொல்றாரு வேண்டாம். நம்ம அந்த சூழ்நிலையில பாருங்க, காடியில போயிட்டு இருக்கும்போது ஒய்ஃபோட அல்லது ஹஸ்பண்டோட சண்டை போடுறோம்னு வைங்களேன், ஆவியானவர் ஆக்சுவலி பேசுறாரு, பொத்துன்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? நீ பொத்து. யார பொத்த சொல்லிடுறோம்? தேவனையே பொத்த சொல்லிடுறோம். அவர் என்ன செய்யறாரு? alright, do what you want to do. இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சண்டை, இங்க சண்டை போடாதீங்க இருக்கீங்களா? நீங்க சிரிக்கிறதுலே எனக்கு தெரியுது. ஏன்னா நானும் அப்படி சண்டை போட்டிருக்கேன் தர வைஃப் கூட, அப்ப நீங்களும் சண்டை போட்டிருப்பீங்க, ரைட்டா இல்லையா? நமக்கு என்னன்னா எல்லாம் அப்படியே சும்மா போகணும், போவாது. சில சமயத்துல ஏதாச்சும் கிண்டி விடுவாங்க, ரைட்டா இல்லையா? ஏதாச்சும் கிண்டி விட்டார நமக்கு ஏற்கனவே உள்ளுக்கு கொதிச்சுட்டு இருக்கோம் சில காரியங்கள்லாம். சோ இந்த எண்ணெயை ஊத்துனோட என்ன ஆகும்? புஷ்குன்னு எரிஞ்சிடும். சோ நீதிமான் என்ன ஆயிட்டும். சோ இன்னைக்கு தேவன் பேசிட்டு இருக்கிறாரு நம்மளோட. God blessing us. ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் நான் பார்த்துக்கிட்டே போவோம். ஓகே, இது முதல் காரியம். நீதிமான் கதறி அந்த நறுங்குன்றதோடு கூப்பிடும் போது தேவன் சொல்லுகிறார், நான் பதிலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அடுத்தது அதே சங்கீதம் 34 வசனம் 15 வாசிங்களேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. பாருங்க, அடுத்தது வசனம் என்ன தெரியுமா தேவன் சொல்றாரு? The eyes of the Lord are on the righteous and his ears are open to their cry. பாருங்க, தேவனோட கண்கள் சும்மா எல்லாத்தையும் மேல இல்ல, நீதிமான் மேல தேவனோட கண்கள் அப்படியே இருக்குது. காதல் திறந்துட்டு இருக்கான். எப்ப என் மகள் கூப்பிடுவாங்க உடனே நான் பதில் கொடுப்பேன். I will bless them. இது ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காதுங்க, நீதிமானுக்கு தான், நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம். The blessing is for us. அடுத்தது Proverbs, நீதிமொழிகள் 10 வசனம் 6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கு, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடக்கும். அது திருப்பி வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:6. Blessings are on the blessings. எஸ் இருக்குங்க. அப்படின்னா என்னது? more than one. அதனால கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னவர், blessings are on the head of the righteous. பாருங்க, நம்ம தலை மேல ஆசீர்வாதம், சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது எப்படி கட்டு போகுது பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி கண்டினியூ வாசிங்க. but violence covers the mouth of the wicked. நம்ம அங்க வாசிக்கும் தனியா வாசிச்சா, ஓ நீதிமான் வேற, அநியாயம் செய்கிறவர் வேற, விக்கெட் பீப்புள் வேற. ஓ நீதிமானுக்கு தலை மேல ஆசீர்வாதம் இருக்கு, விக்கெட் மேல அவன் வாயினால அவன் கெட்டு போறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை சேர்த்து பாருங்க. Are you following? சேர்த்தா என்ன ஆகுது? நீதிமான் அநீதியான அல்லது விக்கெட்டாக அவன் மாறுறான். ஹலோ, are you following? ஒரு நீதிமான், அவன் மேல சிரசு மேல ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிற காரியம் என்ன தெரியுமா? Why he became wicked? Because of his mouth. அங்க அப்படிதான் போட்டிருக்கு. கரெக்டா நீங்க வசனத்தை வாசிங்க, அப்படிதான் போட்டிருக்கு. Violence covers the mouth of the wicked. இந்த வாயினால. அதான் ஒரு ஜோக்க ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது சொன்னாரு, நமக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பரிசுத்தமா இருக்குதான், வாய் மட்டும்தான் சரியில்லையா. சோ இந்த வாயை திருப்பி ஞானஸ்தானம் கொடுக்கணுமா?
அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம தலையை பிடிச்சி, நம்ம தலை, இப்போ என்னை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், உங்களை பற்றி இல்லை, நீங்களும் நான் அருமையானவங்க. நம்ம தலையை இப்படி பிடிச்சி தண்ணீருக்கு முக்கி எடுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் இந்த வாயை நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சரியான ஞானஸ்தானம் பெற்றுட்டு எல்லாம் கரெக்டாக தான் போகுது. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க வசனம் சொல்றது, எதனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம்? வாயினா. சோ தேவன் சொல்றாரு, இந்த வாயை அடக்க. ஏங்க நம்மளால வாயை அடக்க முடியல? இது கொஞ்சம் பேசி ஆகணும். இப்ப பாருங்க, இந்த சபையில ஒரு 30-35 பேர் ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நம்மளோட அண்டவளம் சில பேருக்கு நமக்கு தெரியும். ரைட்டா இல்லையா? தெரியுமா தெரியாது? நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு வர்ற சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரியும். சில பேருக்கு இந்த பாவம் நம்மளோட பழைய கதைகள்லாம் தெரியும். ரைட்டா இல்லையா? ஏன் இதை குறித்து பேசிட்டே இருக்கீங்க? அவனை பத்தி எனக்கு தெரியுமே. அவன் 2 பொண்டாட்டிக்காரன், ஒன்ன விட்டுட்டான். இது இப்ப கேட்டார ஒண்ணுட்ட, தேவனே அவரை மன்னிச்சுட்டு அவரை ரட்சித்தாரு. Who are you? ஓ, இவங்களா எனக்கு தெரியும். இவங்க இப்படி எல்லாம் செஞ்சவங்க. ஏதோ நீங்க உட்காந்து பரிசுத்த மாதிரி காட்டுறாங்க. பரிசுத்த மாதிரி காட்டுறாங்களா? நம்ம வாயை பார்த்தீங்களா? நம்ம என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி. நமக்கு இருக்கு ஒரு லோரி ப்ராப்ளம். இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது அந்த வர்ஷிப் லீடர் அதான் சொல்லிட்டே, தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன். I got no standard, I got no right to stand and to worship my Lord Jesus. அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர். ஆனா அவரோட கிருபையிலே நான் நின்று அவரோட வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அவரோட பேரை பாட்டு பாடி அவரை உச்சரிச்சுட்டு இருக்கிறது அது கிருபை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டதையும் பேசி பேசி பேசி, தேவன் சொல்லுகிறார், உன் சிரசு மேலே, உன் தலை மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்மளை விட்டு எங்க போயிட்டு இருக்குதே? இப்படி வந்து சேர வேண்டியதுங்க. அப்படி சேர வேண்டியது வாயை திறக்கிறதுனால என்ன ஆகுது? அது பட்டுன்னு போயிருது. சோ இன்னில இருந்து எதுக்கு பூட்டு போட்டாலும் சரி, சம்டைம் வீடெல்லாம் மறக்காம பூட்டு போட்டு வரோம். எதுக்கு? திருட வந்து என்ன எடுத்துட்டு போவான்? உங்க துணிமணியா எடுத்துட்டு போறான். அது என்னது? Your blessing, உன் ஆசீர்வாதம். உன் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போகாதபடி பூட்டை போடுறோம், அலாம போடுறோம். அலாம்ல வேற சிசிடிவியை போட்டு இந்த சர்ச்சில் உட்காந்தாலும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அவ்வளவு இருக்கு ஆசீர்வாதம். இதை பார்க்க முடியாத ஆசீர்வாதம் நம்ம தலை மேல இருக்கு. அவர் எதுக்கு பூட்டை போட சொல்றாரு? இப்ப போட்டுருங்க உடனே. இந்த கறிப்பாப் சாப்பிடும் போது மட்டும் வாயை திறங்க. காஃபி குடிக்கும் போது மட்டும் திறந்து திரும்ப அந்த சத்தமா பேசல, மெதுவா. சில பேர் பார்த்துருக்கீங்களா? அப்படி மூடிட்டு நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க மூஞ்சி எல்லாத்துக்கும் காட்ட மாட்டாங்க, மூடிக்குவாங்க. அவங்க சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாம் செஞ்சு அவ்வளவுதான் நம்மளும் இருக்கணும். ஆனா நம்ம என்னாச்சு? நம்ம திறந்த வாய், ஓப்பன். கேட்டா இதுல வேற நம்ம ஞானமா பேசுவோம். I think pastor I talked right, isn't it pastor? I said it right in the right way, isn't it? I never said it in the wrong way, you know. But your word, did it hurt people or not? Condemn people or not? Put down people or not? Did you spoil God's name? Yes, then you lose your blessing. Are you following me? யாரையும் நான் திட்டலங்க, நான் போச்சுக்கல. நான் சொல்றேன், நம்ம ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கிற காரணம் ஏன்னா இங்க வசனம் சொல்லுகிறது, blessings are on the head of the righteous. தலை மேல. அப்புறம் எவ்வளவு கிட்ட இருக்கு? இங்க இருக்கு. இத ஆசீர்வாதமா திறந்தீங்க, ஆசீர்வாதம் தொட்டுறோம். இத ராங்கா போட்டோம், புஷ்குன்னு போயிடும். You decide. What you want, you decide. சரி, தொடர்ந்து Psalms 5 வசனம் 12. Psalms 5 verse 12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து
தேவஜனமே, அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்க. For you, O Lord, will bless the righteous with favor. You will surround him as with a shield. பாருங்க, ஒரு ஷீல்ட போட்டு உங்களையும் என்னையும் மறைத்துக் கொள்கிறாராம், பாதுகாத்துக் கொள்கிறாராம். யாருக்குங்க இந்த ஆசீர்வாதம் வரும்? Only righteous people will get this blessing. And the blessing is already there, you know. இந்த ஆசீர்வாதம் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, அடுத்தது Proverbs 11:30. நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவவிருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அடுத்த ஒரு பாருங்க, இந்த நீதிமான் சொல்லிட்டு வரும்போது நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்துல ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு. இந்த வசனத்தை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, the fruit of the righteous is a tree of life, and he who wins souls is wise. அப்பனா என் மரம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்னா, ஐஃபுல்லி நான் சிம்பிளா இங்கிலீஷ்ல மாத்துறேன். என் மரம் நான் நல்ல கனி கொடுக்கும் மரமாக, நல்ல செழிப்பாக ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னா சோல்ஸ் தேக்கணுமா, பிரிங் சோல்ஸ் இன். சில பேர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே பாஸ்டர், இந்த சோல்ஸ் வின் பண்றது சில பேருக்கு கிஃப்ட் தான் பாஸ்டர், எல்லாரும் செய்யணும். என் கிஃப்ட் சேர்ச்சை கூட்டுறது, என் கிஃப்ட் கரிமாப் சொல்றது, என் கிஃப்ட் காஃபி கலக்கிறது, ஆத்மா கொண்டு வர்றது அது என் கிஃப்ட் இல்ல பாஸ்டர், சில பேருக்கு தேவன் கொடுக்கிறது இல்லைங்க. எல்லாத்தோட தலை மேல வைக்கப்பட்ட ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நீ செய்யலனா அது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஐயோ. இன்னொன்னு, இதை நான் எப்போதும் பிரசங்கிக்கிறேன், நீங்க எல்லாத்துலயும் போய் எல்லா மாதிரி வாயை உளறிடாதீங்க. வர்ற ஆத்துமா ஓடி போயிடும். அதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் சொல்லுவார் எப்போ வாயை திறக்கணும்னு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புதுசா தான் அந்த பிரதர் வர்றார், பிரதர் ரவி. அவர் இப்பதான் கர்த்தரை அறிந்து தெய்வ சத்தியத்தை கேட்டு இந்த சாட்சி அவங்கள்ட்ட சொல்றேன். ஆக்சுவலி நான் இந்த பாபர் கடைக்கு, அவர் பாபர் வேற கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு பாபர் இந்த முடியெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு மாடியில அங்கதான் அனுப்புனாங்க. ஐ மீன் எங்க பிரதர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அங்கதான் போயிட்டே இருந்தேன். திடீர்னு நினைச்சேன் வேற இடத்த தேடுவோமேனு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு இடம் ஆக்சுவலி இடத்துக்கு போக வேண்டியது. திடீர்னு கர்த்தர் சொன்ன, இந்த கடைக்கு போ, இந்த கடைக்கு போகணும். இவரை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இருந்தாரு கடையில. நான் நேரா சொல்றேன், இவர்கிட்டயே சொல்லிட்டேன். ஸோ போனா இவரை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இப்படிலாம் போறது, நான் ஆண்டவர் போக சொல்றாரு. சரி போனேன், போய் கேட்டேன், பிரதர் மாதிரி கேட்க வாங்க, நீங்க எல்லா இடத்துலயும் சுத்திட்டு தான் வரீங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பேசுனாரு. இப்படி வேற பேசுறாரு, கடைக்கு வர்றவங்க வருகன்னு பேசுறத விட்டு சரி இருந்தாலும் போனேன். Many weeks I was going to his shop. Many weeks. பல வாரம். ஒரு வார்த்தை, அவர் நல்லா பேசுவாரு, ஒரு வார்த்தை இயேசுவை பத்தியோ சாட்சியோ சொன்னதே இல்லை. சொல்லவும் தேவன் வாய் திறக்கல. ஆனா திடீரென்று ஒரு நாள் அவரே சில காரியங்களை பேசினார். சில காரியங்களை தேவன் சொன்னார், இப்ப சொல்லு உன் சாட்சி என்னாரு. சொன்னேன். தேவ ஜனமே, ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். He did a miracle just like that. அவர் கூட உட்கார்ந்து அவர் தலையில கை வச்சோ இதோ அதெல்லாம் ஒன்னும் செய்யல. நான் அவரை வச்சுக்கிட்டே தான் பேசுறேன். God did a miracle. It's not me. ஆனா அவர் சொன்னார் வாயை திறன்னு, நான் திறந்தேன். மற்ற காரியத்தை இந்நாள் வரையும், நான் திருப்பி சொல்றேன், இந்நாள் வரையும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாம், எதை எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை எதை. அவர் பல காரியத்தை என்கிட்ட கேட்டிருக்காரு. பசர் இதை நான் வைக்கலாமா, இதை செய்யலாமா. நான் சொன்ன விட்டுருங்க, ஒன்னும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் எப்போ உங்கள்கிட்ட சொல்றாரோ அப்போ நீங்க செய்யுங்க. ஆண்டவர் அவரோட பேசிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு சில காரியத்தை சொன்னேன், அவர் ஜெபிச்சாரு. God revealed himself to him. நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்றேன்னா, நீங்களும் அப்படியாக சில பேர் இடத்துக்கு தேவன் போக சொல்லுவாரு. போங்க, பேசுங்க, ஒன்னும் காரியத்தை சொல்ல வேண்டாம், அவங்களுக்காக ஜெபிங்க.
அவங்களுக்காக ஜெபிச்சிட்டே இருங்க. திடீர் என்று கர்த்தர் சொல்வார், இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லு. ஜஸ்ட் ஷேர் யுவர் டெஸ்டிமனி. அவங்க செய்யறது இது wrong, அதெல்லாம் ஒண்ணு பேச சொல்லல. Share your testimony and you will see the soul will be worshiping God. அதத்தான் இங்க தேவன் சொல்கிறார். இது நீதிமான் தலை மேல வைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நீங்க சொன்னா ஆத்துமா வருங்க தேவனை ஏற்று. It is a blessing given to every one of you, because that's what the verse says, winning soul. For me to be a fruitful person, for me to glorify God, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு செழிப்பான, எல்லாரும் பார்த்து இவன் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்க சாட்சியை தேவன் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில செய்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறதுங்க. By sharing and sharing when the Lord asks you to do. But keep praying, keep praying, keep praying, and God will do miracle after miracle. இது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். சோ இந்த நாளில் தேவஜனமே, நீதிமானாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். God has called us as righteous person, and நம்ம நீதிமானா மாற முடியாது, ஆனா அவர் நம்மளை நீதிமானாக மாற்றிட்டார். He already changed us as a righteous person, and he said the blessing is on your head. ஆசீர்வாதம் நம்ம தலை மேல இருக்கு. அதன்படி நடக்க ஆரம்பிப்போம். மற்றவர்களை குறித்து புறம்பே பேச வேண்டாம். மற்றவர்களை குறித்து எந்த காரியத்தை பேச வேண்டாம். நம்ம ஒரு டாபிக் ஆரம்பிச்சாங்க, அந்த டாபிக்க நான் நினைக்கிறேன் 100 வாட்டி அதையே பேசிட்டு உட்கார்ந்து இருக்கோம். யார்கிட்ட பார்த்தாலும் அந்த டாபிக்க பேசிட்டு இருக்கோம். Why? God loves everyone. எல்லாத்துக்கும், அதாவது நம்ம இங்க உள்ளவங்க சொல்றேன், God died for us. நம்மளை நீதிமானாய் மாத்தி இருக்கிறாரு. அப்ப அந்த நீதிமான் பாதையிலே நடப்போம். Talking about others is not right. God says you are losing your blessing. So இவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஓகே, பாருங்க, கனெக்ட் பண்ணி பார்த்தா 6 ஆசீர்வாதம் இருக்கு. ப்ரொவிஷன், ஃபேவர், பீஸ், ப்ரொடெக்ஷன், ஆன்சர்ட் பிரேயர், ஃப்ரூட்ஃபுல்னஸ். இவ்வளவு ஆசீர்வாதம் ஒரு நீதிமான் தலைமையில இருக்கு. அது இல்லாம நீங்க அவங்க சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா, ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது யாருக்கு? நீதிமானுக்கு. உங்களுக்கும் என்னையும் அந்த நாளிலே தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொண்டு அதுல நடந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தோட கண்களை மூடுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனத்துக்காக நன்றி. எங்களோடு பேசியிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு நீதிமானாக நடந்து கொள்ள, உங்க ஆசீர்வாதத்தை பரிபூர்ணத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.